அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய வினாக்களும் அவற்றுக்கான விடைகளையும் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே தொகுப்பு 1, தொகுப்பு 2 என்ற வகையிலே 2 காணொளிகளில் சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய ஆசிரியர் வழிகாட்டியை பின்பற்றிய வினாக்களையும் விடைகளையும் பதிவேற்றியிருந்தேன். இது தொகுப்பு 3க்கான காணொளிகள். முதலாவது வினா, தியான பயிற்சியின் படிமுறைகளை ஒழுங்கில் எழுதுக. தியான பயிற்சி இது எமது நல்வாழ்வு கருப்பொருளோடு தொடர்புடைய வினா. தியான பயிற்சி தொடர்பாக படிமுறைகள் நீங்கள் நினைவுபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒழுங்கில், படிமுறை ஒழுங்கில் முதலாவதாக உடலை தளர்த்துதல், உள்ளத்தை தளர்த்துதல், திடசித்தம் அல்லது மன உறுதி என்று அழைப்பார்கள். 4வது பிரார்த்தனை, 5வது மலர்வு அல்லது உதிப்பு. இந்த படிமுறை ஒழுங்கிலே நீங்கள் நினைவுபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த வினா, சூரிய நமஸ்காரத்தின் படிமுறைகள் எத்தனை? சூரிய நமஸ்காரத்தினுடைய படிமுறைகள் 12 ஆகும். அவற்றினுடைய ஒவ்வொரு அசைவுகளும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு படிமுறைகள் எவ்வாறாக அதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 3வது, ஓட்டினுள் புகுந்து பாதுகாப்பு பெறும் பிராணிகள் எவை? 3 பிராணிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. நத்தை, ஆமை, கடலாமை. ஔடதங்களாக பயன்படும் பூக்கள் 2 தருக. ஔடதங்களாக பயன்படக்கூடிய பூக்கள் இங்கே 2 தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று பொன்னாவரை பூ, மற்றது வில்வம்பூ. ஏராளமான பூக்கள் ஔடதங்களாக பயன்படக்கூடியவை இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 2ம் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கின்றன, எடுத்துக்காட்டுகளாக வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவேதான் அந்த 2 பூக்களையும் இங்கே நான் தந்திருக்கின்றேன். அடுத்த வினா, பங்குனி மாதத்தில் பூக்கள் பூக்கும் தாவரங்கள் 2 தருக. பாலை, வீரை. ஆனி மாதத்தில் பூக்கள் பூக்கும் தாவரங்கள் 2 தருக. வாகை, விளாமரம். ஆவணி மாதத்தில் பூக்கள் பூக்கும் தாவரங்கள் 2 தருக. இலுப்பை, கொன்றை. இதிலே ஒவ்வொரு மாதங்களிலுமே பூக்கக்கூடிய தாவரங்கள் ஏராளமாக இருந்தாலும் நான் இங்கே வழங்கியிருப்பது உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியிலே எடுத்துக்காட்டுகளாக தரப்பட்டிருக்கக்கூடிய தாவரங்களைத்தான் நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். அடுத்த வினா, நாகலிங்க பூவின் இதழ்களின் எண்ணிக்கை யாது? நாகலிங்க பூ 6 இதழ்களை கொண்ட ஒரு பூவாகும். எனவே 6 இதழ்கள். உப்பு நீரில் நல்ல முட்டையை இட்டால் யாது நிகழும்? உப்பு நீரிலே நல்ல முட்டையை இடுகின்ற போது முட்டை மிதக்கும். நீரின் 3 நிலைகளும் அவை. நீரினுடைய 3 வடிவ நிலைகள்: திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. அடுத்த வினா, கதிர்காம புனிதநகர் அமைந்துள்ள மாகாணம் இது. கதிர்காமம் ஊவா மாகாணத்திலே அமைந்துள்ளது. கதிர்காம புனிதநகர் ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ளது. உங்களுடைய பாடங்களோடு தொடர்புடைய குறிப்பான இடங்கள், வரலாற்று பிரசித்தி பெற்ற இடங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற போது அவை அமைந்திருக்கக்கூடிய குறித்த இடம் அல்லது மாவட்டம் அல்லது மாகாணம், இவை 3ம் சார்ந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்த வினா, நீராவியை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுகள் எவை? நீராவியை பயன்படுத்தி உணவுகள், அதிகளவான உணவுகள் தயாரிக்கக்கூடியதாக இருந்தாலும் உதாரணத்துக்கு இங்கே நான் 4 உணவுகள் தந்திருக்கின்றேன். இடியப்பம், பிட்டு, இட்லி, மோதகம். இலங்கையில் படகமுவ வனம் அமைந்துள்ள மாவட்டம் இது. படகமுவ வனம் இலங்கையிலே குருநாகல் மாவட்டத்திலே அமைந்துள்ளது. கெராமணி பயிறு என அழைக்கப்படும் தானியம் இது. கௌப்பீனை கெராமணி பயிறு என்றும் அழைப்பார்கள். ஆகவே கெராமணி பயிறு என அழைக்கப்படும் தானியம் கௌப்பி. இலங்கையின் முதலாவது பிரதமர் யார்? இலங்கையினுடைய முதலாவது பிரதமராக DS சேனநாயக்க அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார். அடுத்த வினா, எமக்கு இலவசமாக கிடைக்கும் சேவைகள் எவை? எமக்கு இலவசமாக கல்வி மற்றும் சுகாதாரம் இலவசமாக கிடைக்கின்றன. அதே நேரம் கட்டணங்கள் செலுத்தி நாங்கள் பெறக்கூடிய சேவைகளாகவும் சில சேவைகள் காணப்படுகின்றன. உதாரணமாக போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர் போன்றவை குறைந்த அளவு கட்டணம் அல்லது கட்டணம் செலுத்தி எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகளாக காணப்படுகின்றது. இருந்த போதிலும் நமக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய சேவைகளாக கல்வி மற்றும் சுகாதாரம் காணப்படுகின்றது. வெளிநாட்டு தபால்களை இட வேண்டிய தபாற்பட்டியின் நிறம் யாது? தபாற்பட்டி தொடர்பாக 3 நிறங்கள் இருக்கின்றன. ஒன்று சிவப்பு, மற்றது பச்சை, மற்றது நீலம். நீல நிற தபால் பெட்டியில் எப்பொழுதுமே வெளிநாட்டு தபால்களை இட வேண்டும். சிவப்பு உள்நாட்டு தபால்களுக்குரியது, பச்சை உள்ளூர் தபாலுக்கு உரியது. அந்த நிறத்திற்கேற்ற வகையிலே தபால்களுடைய வகைப்பாடும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
எமது நாட்டின் செழுமையை நீக்க வெளிநாட்டவரால் அளிக்கப்பட்ட தாவரம் எது? இலுப்பை. பின்னவெல யானைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் இது? கேகாலை மாவட்டம். குறித்த விடயங்கள் அனைத்தையும் கூறியது போன்று பிரசித்தி பெற்ற இடங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற போது அவை அமைந்திருக்கக்கூடிய இடங்கள் அல்லது மாவட்டங்கள் அல்லது மாகாணங்கள் என்ற வகையிலே ஒவ்வொரு விடயங்களையும் தனித்தனியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த வினா, பொதி செய்யப்பட்ட உணவு ஒன்றினை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய பிரதான விடயம். உதாரணமாக ஒரு பொதி செய்யப்பட்ட ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற போது அது உணவாக இருந்தால் மிகவும் முக்கியமாக காலாவதி திகதியை நீங்கள் கவனித்து வாங்க வேண்டும். அதற்கு உள்ளீடுகள், உற்பத்தி திகதிகள், அதனுடைய விலை, அதனுடைய தரம் போன்றவை காணப்பட்டாலும் மிக மிக பிரதானமான விடயம் காலாவதி திகதி. எனவே பொதி செய்யப்பட்ட உணவு ஒன்றினை நீங்கள் வாங்குகின்ற போது மிகவும் அவதானிக்க வேண்டிய முக்கியமான விடயம் காலாவதி திகதி. அடுத்த வினா, ரம்பொட சுரங்கப்பாதையின் உருவப்படம் காணப்படும் நாணயத்தாள் எது? ரம்பொட சுரங்கப்பாதையினுடைய உருவப்படம் 1000 ரூபாய் நாணயத்தாளிலே காணப்படுகின்றது. ஒவ்வொரு நாணயத்தாள்களிலும் இலங்கையில் பிரசித்தி பெற்ற இடங்கள், அவை தொடர்பான சில குறிப்புகள் உருவப்படங்களாக நாணயத்தாள்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. அவற்றினை நன்றாக கற்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வினா, புல்லாங்குழலில் உள்ள துளைகளின் எண்ணிக்கை யாது? புல்லாங்குழலில் 7 துளைகள் காணப்படுகின்றன. இலங்கையில் தாமரை கோபுரம் அமைந்துள்ள மாவட்டம் இது? தாமரை கோபுரமானது கொழும்பு மாவட்டத்திலே அமைந்துள்ளது. இலங்கையின் முதலாவது அதிவேக வீதி எது? இலங்கையின் முதலாவது அதிவேக வீதி தெற்கு அதிவேக வீதி. தெற்கு அதிவேக வீதி. தலதா மாளிகை அமைந்துள்ள மாவட்டம் எது? தலதா மாளிகை கண்டி மாவட்டத்திலே அமைந்துள்ளது. அடுத்த வினா, சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் எது? சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளி. சூரிய குடும்பத்தில் மிகவும் அழகான கோள் என அழைக்கப்படும் கோள் எது? சூரிய குடும்பத்தில் மிகவும் அழகான கோள் என அழைக்கப்படுவது சனி. சூரிய குடும்பத்தில் மிகவும் சூடான கோள் எது? மிகவும் சூடான கோள் புதன். சூரிய குடும்பத்தில் ஈவினிங் ஸ்டார் என அழைக்கப்படும் கோள் எது? ஈவினிங் ஸ்டார் என அழைக்கப்படும் கோள் வெள்ளி. சூரிய குடும்பத்தில் நீலக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? பூமி. இதில் நீங்கள் கவனித்தீர்களாக இருந்தால் இந்த 5 வினாக்களும் உங்களுடைய தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியிலே கோள்களை அறிவோம் என்கின்ற ஒரு சிறிய ஒரு பகுதி இருக்கின்றது. அதிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கோள்களுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சிறப்பியல்புகள் அங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் இருந்து ஒவ்வொரு கோள்களோடு தொடர்புடைய வினாக்களைத்தான் நான் இங்கே வழங்கினேன். மிக மிக முக்கியமான விடயம். அதே நேரம் இந்த வினா வடிவங்களிலே வினாக்களிலே 2 வினாக்களை கவனித்துக் கொள்ளுங்கள். 26வது கேள்வி, சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள். அதே நேரம் 28வதிலே சூரிய குடும்பத்தில் மிகவும் சூடான கோள். இவ்வாறு 2 வழிகளிலே வேறுபடுத்தி காட்டப்பட்டிருக்கின்றது 2 கோள்களுக்கான தனி சிறப்பியல்புகள். சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் என கேட்கப்படுகின்ற போது வெள்ளிதான் அதற்கு சரியான விடையாக இருக்கும். சூரிய குடும்பத்திலே மிகவும் சூடாக இருக்கக்கூடிய சூடான கோள் எது என்று கேட்டால் புதன் என சூரியனுக்கு மிக அண்மையிலே இருக்கின்ற முதலாவது கோளாக இருக்கின்றது புதன். எனவே ஒவ்வொரு கோள்களுடைய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கேட்கின்ற போது அவற்றினுடைய தனிப்பட்ட சிறப்பியல்புகளை தெரிந்து முக்கியமான விடயங்களை மாத்திரம் அதிலே கற்றுக்கொண்டீர்களாக இருந்தால் சுற்றாடல் சார்ந்து வரக்கூடிய பல்தேர்வு வினாக்களிலே மிக இலகுவாக விடையளிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த தொகுப்பு 3லே 30 வினாக்கள் இதிலே வழங்கி இருக்கின்றேன். இவை உங்களுடைய பாடத்தோடு நேரடியாக ஆசிரியர் வழிகாட்டியோடு தொடர்புடைய விடயங்கள். எனவே இவையெல்லாம் நீங்கள் வகுப்பறையில் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். அவற்றினை நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி பார்ப்பதற்கு இந்த காணொளி ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ச்சியாக அடுத்த வினா தொகுப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி.